விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் என்னென்னா பல இடங்களில் அடிபடி கூட நடந்திருக்கு. தயவுசெய்து அஜித் விஜய் ரசிகர்களே, அஜித்தும் விஜயும் நெருங்கின நண்பர்கள். அஜித் வீட்டில் விஜய் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றாரு, விஜய் வீட்டில் அஜித் ஃபேமிலியோடு போய் சாப்பிட்றாரு. உங்களுடைய அபிமான நடிகர்கள் நண்பர்களாக இருக்கும்போது நீங்கள் ஏன் பிரிஞ்சு சண்டை போட்டுட்ருக்கீங்க? அது அபத்தம். சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். அதை முதல்ல நினைங்க. எல்லோரும் எம்ஜிஆர் இல்லை, சம்பாதிச்சு பூரா வழங்குறதுக்கு கொடைவிள்ளல் எம்ஜிஆர் மட்டும்தான். மிச்சவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, சொத்து வாங்குகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, சொத்து வாங்குகிறாங்க. எனவே அந்த விஷயத்தில் நான் அஜித் குமாரை பாராட்டுவேன். ஏன்னா அவர் தான் முதல்ல என்னங்கடா இந்த வெங்காயம் ரசிகர் மன்றம் இன்னும் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டார். எதுக்கு என்ன ரசிகர் மன்றம்? வா, நீ காசு கொடுத்து பார்க்குற, நல்லா இருந்தால் இன்னொரு இடம் பாரு, நல்லா இல்லை திட்டிட்டு போயிட்டே இரு. அதேமாதிரி என் படம் கூட ப்ரொமோஷன் வேண்டாம். எதுக்கு? நல்லா இருந்தால் நல்லா இருக்கு. நானே என் படம் ஏன் நல்லா இருக்குது, எல்லோரும் பாருங்கள், நான் இதோட புதுமையாக பண்ணியிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் அஜித் சொல்ல மாட்டார். என்ன காரணம்? அவர் வேலையை அவர் செஞ்சார், திருப்தியாக செஞ்சார்னா அது அவருக்கு போதும்னு நினைக்கிறது. அவருடைய ப்ரொமோஷன் எதுக்கும் வர்றதில்லை. அதனால் அஜித் குமாரை பின்பற்றுகிறவள் அதிகமாக இருக்கிற காரணமே அவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சது தான். அதான் உண்மை. ரசிகர்களே, உங்கள் ரசிகர் நடித்த படம், உங்கள் அபிமான நடிகர் நடித்த படத்தை பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு கட் அவுட் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, பால் ஊற்றுறது இதெல்லாம் நிறுத்துங்க ப்ளீஸ். சினிமாவை வாழ விடுங்கப்பா. சினிமா ஒரு பொழுதுபோக்கு சாதனம்.